வெல்கம் டு Suduthanni. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு 90's கிட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப குவிக்கான இந்த ரெசிபி ஒரு 5-10 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். வேலை ரொம்ப கம்மி. 2 பொருள் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் மெஷர் பண்ண முடியும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதை மெல்ட் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது மண் இல்லாத வெல்லம், ஸோ டைரெக்டாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மண் இருக்கிற வெல்லமாக இருந்துச்சுன்னா நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பதம் வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அந்த பதம் வரணும். அதை எப்படி செக் பண்ணணுன்னா, ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த பாகை கொஞ்சம் விட்டு பாருங்கள். விட்டதுக்கப்புறமா இது நல்லா ஹார்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஆச்சுன்னா பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்திருக்க வெல்லம் அளவுக்கு 4 பங்கு பொரி சேர்க்கணும். இப்போ நான் 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன், அதனால் 2 கப் பொரி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வேகமாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஆறுனாலும் போய் ஒட்டிக்கும். ஸோ கடன்னு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த கொஞ்சம் இளஞ்சூட்டிலேயே நம்ம இதை உருண்டை பிடிக்கணும். ஸோ கையை நெய்யிலையோ எண்ணெயிலையோ நல்லா க்ரீஸ் பண்ணிட்டு டக்குன்னு ஷேப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் கரெக்டாக உங்களால் பிடிக்க முடியும். இறுகுச்சுன்னா ஷேப்ஸ் வராது. இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கலாம். நம்மளோட பொரி உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எத்தனை வயசானாலும் இந்த பொரி உருண்டை கிரேஸ் மட்டும் யாருக்குமே போகாது. ரொம்ப பிடிச்சமான 90's கிட்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் பொரி இருந்துச்சுன்னா இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.